सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவேசிக்கா நியூ சிலபஸில் தேர்ட் பேப்பர் தமிழில் வரப்போகிற 10th அனுவாத் அபியாஸ் தான் பார்க்க போகிறோம். இது February 2023 கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் ஹிந்தியில் கேட்டிருப்பாங்க. நம்ம தமிழில் எழுத போகிறோம். ஆல்ரெடி நான் அப்லோடு பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்க்க தெரியாதவங்க बीइंग बाइलिंगुअल प्रवेशिका अनुवाद अभ्यास அப்படின்னு போட்டாலே வந்துடும். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. एक बागी गुलाम और एक बादशाही बातचीत हुई. ஒரு பாகி குலாம் அப்படின்னா ராஜத்ரோக அடிமை அப்படின்னு அர்த்தம். ஒரு ராஜத்ரோக அடிமைக்கும் அவர் ஏக் பாஷாஹி பாஜித் ஹுயி ஒரு அரசருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. குலாம் கைதி அந்த அடிமை கைதி தில்சே மனதளவில் ஆசாத்தா சுதந்திரமாக இருந்தான். பாஷாஹ்னே கஹா அரசன் கூறினான், மே தும்கோ அபி ஜான்சே மார் டாலுங்கா நான் உன்னை இப்பொழுதே கொன்று விடுவேன். தும் கியா கர் சக்தே ஹோ உன்னால் என்ன செய்ய முடியும் என்றான். குலாம் போலா அதற்கு அடிமை கூறினான், ஆமாம் மே ஃபான்சி ஃபர் ஜட்ஜ் ஆவுங்கா நான் தூக்கு மேடையில் ஏற்றப்படுவேன். பர் தும்ஹாரா ஆனால் உன்னை திரஸ்கார் தப்பி கர் சக்தாகுன் உன்னை என்னால் இப்பொழுதும் அவமதிக்க முடியும். பஸ் இஸ் குலாம்னே துனியா கே பாஷாஹோன் கே பல்கி ஹத் திக்லாதி இந்த அடிமை உலகத்தின் சக்கரவர்த்திகளின் வலிமையின் முடிவை காட்டுகிறான். इस गुलाम ने दुनिया के बादशाहों के बल की हद दिखलाती. बस इतने ही जोर और इतनी ही இந்த அளவு வலிமை மற்றும் இத்தினி ஹி இவ்வளவு इतनी ही जोर और इतनी ही शेकी पर ये झूठे राजा शरीर को दुख देते और மார் பீட்கர் அஞ்சான் லோகோன் கோ டராத்தே ஹேன் இந்த அளவு வலிமை மற்றும் கர்வத்துடன் இருந்த மன்னன் அறியாமையில் உள்ள மக்களை உடல் அளவு துன்புறுத்தியும் அடித்தும் பயமுறுத்தி வந்தான். மார் பீட்கர் அப்படின்னா அடித்தும் அப்படின்னு அர்த்தம். அஞ்சான் லோகோன் அப்படின்னா அப்பாவி மக்களை அப்படின்னு அர்த்தம். போலே லோக் உன்சே டர்தே ரஹ்தே ஹேன் அறியாமையில் இருக்கும் மக்கள் அவர்களை கண்டு பயப்படுகிறார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட தமிழ் மீனிங். இதை இப்போ எப்படி தமிழில் எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஒரு ராஜத்ரோக அடிமைக்கும் சக்கரவர்த்திக்கும் இடையில் உரையாடல் நடந்தது. அந்த அடிமை கைதி மனதளவில் சுதந்திரமாக இருந்தான். சக்கரவர்த்தி சொன்னான், நான் உன்னை இப்பொழுதே உயிரோடு கொன்று விடுவேன். நீ என்ன செய்ய முடியும் என்றான். உடனே அடிமை பதிலளித்தான், ஆம் நான் தூக்கில் ஏறுவேன். ஆனால் உன்னை அவமரியாதை செய்வேன். இந்த அடிமை உலகத்தின் சக்கரவர்த்திகளின் வலிமையின் முடிவை காட்டினான். மேலும் இந்த அளவு வலிமை மற்றும் கர்வத்துடன் இருந்த மன்னன் அறியாமையில் உள்ள மக்களை உடல் அளவு துன்புறுத்தியும் அடித்தும் பயமுறுத்தி வந்தான். இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட தமிழ் மீனிங். நல்லா பார்த்துக்கங்க. இப்போ செகண்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். ஜூங்கி சப்லோக் இருப்பினும் ஒவ்வொருவரும் ஷரீர்கோ உடலை அப்னே ஜீவன்கா தனது வாழ்க்கையினுடைய கேந்திர சம்ஜிதேகன் மையமாக கருதுகிறார்கள். இஸ்லியே எனவே ஜஹான் எங்கோ கிசினே எவனோ ஒருவன் உன்கே ஷரீர் பர் அவர்களின் உடலின் மீது ஜரா ஜோர்சே கொஞ்சம் பலமாக ஹாத் லகாயா அடித்துவிட்டால் வஹீன் அங்கேயே வே அவர்கள் டர்கே மாரே பயத்தின் காரணத்தால் அத்மரேஹோ ஜாத்தேகைன் பாதி இறந்து விடுகிறார்கள். கேவல் ஷரீர் ரக்ஷா கே நிமித் உடலை பாதுகாப்பதற்காக மட்டுமே ஏலோக் இந்த மக்கள் இன் ராஜாவோன்கி இந்த மன்னர்களை கேவல் ஷரீர் ரக்ஷா கே நிமித்தன உடலை பாதுகாக்க மட்டுமே அப்படின்னு அர்த்தம். இன் ராஜாவோன்கி இந்த மன்னர்களை ஊப்பரி மன்சே பூஜா கர்த்தேஹன் மேலோட்டமாக மனதில் பூஜை செய்கிறார்கள். யதா ராஜா ததா பிரஜா மன்னர் எவ்வாறோ
அரசாங்கமும் அவ்வாறே உள்ளது. ஜின்கா பல் இவர்களின் பலமானது ஷரீர்கோ உடலை ஜராசி ரசீசே லடுக்காக்கர் சிறு கயிற்றால் தொங்கவிட்டு மார்தேனே பர்காஹிகை பல்லா கொல்லக்கூடியதாகவே இருந்தது. உன்கா और उन बलवान सच्चे राजाओं का क्या मुकाबला जिनका सिंहासन लोगों के हृदय कमल की पंखुड़ियों पर है. அதாவது மக்களின் இதயத்தாமரை என்ற சிம்மாசனத்தில் உள்ள அந்த உண்மையான வலிமை படைத்த மன்னர்களை இவர்களோடு ஒப்பிட முடியுமா? சச்சே ராஜா நல்ல அரசன் அப்னே பிரேம் கே ஜோர்சே தனது அன்பு என்னும் பலத்தால் லோகோன் கே திலோன் கோ மக்களின் மனதை சதா கேலியே பாந்து தேத்தேகேன் எப்பொழுதும் கட்டி போட்டு விடுகிறான். திலோன் பர் ஹுக்கூமத் கர்னே வாலே காலத்தை ஆட்சி செய்கின்ற ஃபௌஸ் படை தோப் பீரங்கி பந்தூக் துப்பாக்கி ஆதிக்கே பினாகி ஆகியவை இல்லாமலேயே ஷாகன சக்கரவர்த்திகள்னு அர்த்தம். மிக பெரிய சக்கரவர்த்திகள். பந்தூக்னா துப்பாக்கின்னு அர்த்தம். ஷாஹ் ஜமானா ஹோத்தேகேன் சக்கரவர்த்திகள் மக்களின் மனங்களில் இடம் பிடித்தனர். மன்சூர்னே அப்னி மன்சூர் தனது மௌசுமேன் ஆக்கர் கஹா சுய நினைவுக்கு வந்து கூறுகிறான். மே குஷ்ஹூன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துனியா கே பாஷாஹ்னே கஹா உலகத்தின் சக்கரவர்த்தி கூறினான். யஹ் காஃபிர்ஹை இவன் பொய்யன் என்று. மகர் ஆனால் மன்சூர் அப்னே கலாம் கோ பந்த் ந கியா தனது பேச்சை நிறுத்தவில்லை. இதுதான் செகண்ட் பேராகிராஃபோட தமிழ் மீனிங். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை இப்போ எப்படி தமிழ் எழுதணுங்கிறத பார்க்கலாம். இருப்பினும் ஒவ்வொருவரும் உடலை தன் வாழ்க்கையில் மையமாக கருதுகின்றனர். அதனால் எங்காவது ஒருவன் அவர்கள் உடல் மீது கொஞ்சம் பலமாக அடித்துவிட்டால் அவர்கள் அங்கேயே பயத்தின் காரணத்தினால் பாதி உயிரை விட்டு விடுகிறார்கள். உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இவர்கள் இந்த மன்னர்களை மனதளவில் பூஜை செய்கிறார்கள். மன்னர் எப்படியோ அரசாங்கமும் அப்படியே உள்ளது. அவர்களுடைய பலம் உடலை சிறு கயிற்றால் கட்டி தொங்கவிட்டு கொல்லக்கூடியதாகவே உள்ளது. மக்களின் இதயத்தாமரை என்ற சிம்மாசனத்தில் உள்ள உண்மையான மன்னர்களை அவர்களோடு ஒப்பிட முடியுமா? உண்மையான மன்னர்கள் தங்களுடைய உறுதியான அன்பால் மக்களுடைய மனங்களை எப்பொழுதும் கட்டி போட்டு விடுகிறார்கள். காலத்தை ஆட்சி செய்கின்ற படை பீரங்கி துப்பாக்கி போன்றவை இல்லாமலேயே அந்த சக்கரவர்த்திகள் மக்களின் மனங்களில் இடம் பிடித்தனர். மன்சூர் தனது சுய நினைவுக்கு வந்து கூறுகிறான். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. உலகத்தின் சக்கரவர்த்தி கூறினான். இவன் பொய்யன் என்று. ஆனால் மன்சூர் தனது பேச்சை நிறுத்தவில்லை. இதுதான் செகண்ட் பேராகிராஃபோட தமிழ் மீனிங். இதை நல்லா பார்த்துக்கங்க. February 2023 இந்த அனுவாத் அபியாஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் நல்லா பார்த்துக்கங்க. அனுவாத் அபியாஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.